நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 60. சுப்ரகௌசிகரின் குருநிலையில் பாண்டவனால் வரும் திரௌபதியும் தருமனுக்காக காத்து தங்கியிருந்தார்கள். வேள்வி நெருப்பில் மெய் அவியாக்கி முழுமை பெற்ற சுப்ரகௌசிகரின் சாம்பலுடன் அவரது மாணவர்கள் மித்ரனும் சுஷமனும் கிளம்பி சென்று விட்ட பின் அவர்கள் மட்டுமே அங்கே எஞ்சினர். வேள்விச்சாலையில் சகதேவன் நாளும் எரியோம்பினான். அர்ஜுனன் பெரும்பாலும் சூழ்ந்திருந்த பொட்டலிலும் காட்டிலும் அலைந்து கொண்டிருந்தான். பீமன் அவர்களுக்கு உணவு தேடி சமைத்து அளித்தான். அங்கு வாழ்ந்த அந்நாட்களில் இரட்டையர் மட்டுமே ஒருவரோடு ஒருவர் உரையாடினர். மற்றவர்கள் அன்றாட தேவைக்கு மேல் ஒரு சொல்லும் பேசிக்கொள்ளவில்லை. தங்கள் செயல்களால் ஆன வட்டத்திற்குள் முற்றிலும் தனிமையில் வாழ்ந்தனர். யக்ஷவனத்திலிருந்து திரும்பி வந்த பின் அங்கு நடந்தவற்றை பீமன் திரௌபதியிடம் சொன்னபோது அவள் விழிகளில் எந்த உணர்வும் இன்றி அதை கேட்டுக்கொண்டாள். மீண்டும் ஒரு முறை கூட அவள் தருமனை பற்றி உசாவவில்லை. எளிய அன்றாட செயல்களை அவளை முள்வேலி என சூழ்ந்து கொண்டன. அதற்குள் அவள் சில தருணங்களில் 100 கிழவி போலவும் சில தருணங்களில் பாவாடை சிறுமி போலவும் புழங்கினாள். செயலற்றிருக்கையில் முற்றமைதிக்கு மீண்டு கற்சிலை என்றானாள். அவளை முழுமையாக தவிர்த்து வாழ பாண்டவர்களும் பழகிவிட்டிருந்தார்கள். இப்போதேனும் அவள் விழிகளை சந்திக்கையில் மட்டும் அவர்கள் நெஞ்சு அதிர்ந்தனர். நோக்கில் அத்தனை அசைவின்மை மானுடருக்கு கைகூடுமா என்று நகுலன் வியந்தான். சகதேவன், மானுட எல்லைக்கு அப்பாற்பட்ட எதையேனும் அடைந்தவர்கள் இரக்கத்திற்குரியவர்கள் என்றான். நகுலன் அவன் சொன்னதை விளங்காமல் கேட்டுவிட்டு, ஆனால் அத்தனை மானுடரும் மானுடருக்குரிய எல்லைகளை மீறுவதற்காகத்தானே முயன்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வெல்லை கோட்டில்தானே முட்டி மோதுகிறார்கள் என்றான். ஆம், அந்த ஆணவமே இப்புவியிலுள்ள அனைத்தையும் படைத்தது, இங்கு இத்தனை துயரையும் நிறைத்தது என்றான் சகதேவன். நீ மூத்தவரை போல் பேசத் தொடங்கிவிட்டாய் என்றான் நகுலன். சகதேவன் புன்னகைத்தான். அணையும் புல்நுனியில் இருந்து பற்றி கொள்ளும் அடுத்த புல்நுனி என நாட்கள் பிறந்து அணைந்து சென்று கொண்டிருந்தன. அங்கு எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் உள்ள முகப்பில் இருந்து விலக்கினர். ஆழுள்ளத்தில் அதை இருளில் வைத்தனர். அதற்காக நாட்செயல்களில் மிகையான நுணுக்கத்துடன் ஈடுபட்டனர். நகுலன் இல்லத்தையும் சூழலையும் நாளுக்கு 3 முறை தூய்மை செய்தான். கலங்களை துலக்கி பொன் என மாற்றினான். சகதேவன் வேள்வி சாலையை பிழையற்றதாக ஆக்கினான். பீமன் நாளும் ஒரு வகை கனி கொண்டு வந்தான். புது வகை கீரையை சமைத்து காட்டினான். ஒவ்வொரு நாளும் காலையில் அரணிக்கட்டையுடன் முற்றத்தில் இறங்கும் போது சகதேவன் விழியோட்டி வானெல்லை வரை நோக்குவதுண்டு. இரவு கதவு படலை மூடும் போது இருள் நிலம் வானை தொடும் கோட்டில் நிழலசைவுக்காக விழி சென்று தேடி மீடும். நாள் செல்ல செல்ல விழிகள் எதிர்பார்ப்பின்றி நோக்கி ஏமாற்றமின்றி திரும்பிக் கொள்ளலாயின. ஆனால் ஒவ்வொரு நாளும் துயிலணையும் மயக்கில் அவ்வெண்ணமே இறுதியாக எஞ்சி கரைந்தது. துயில் கலையும் விழிப்பில் அவ்வெண்ணமே முதலில் எழுந்து வந்தது. முன்காலையிலேயே வானம் ஒளி கொள்ளத் தொடங்கும் வேளிர் புலரியில் வேள்விக்காக எதை எழுப்ப அரணிக்கட்டையுடன் சகதேவன் குடிலை விட்டு வெளியே சென்றபோது முற்றத்தின் வடக்கு எல்லையில் கிளை தாழ்ந்த முட்புதர் மரங்களுக்கு அப்பால் நிழலாடுவதை கண்டான். மான் என எண்ணி விழி கூர்ந்த மறுகணமே மெய் சிலிர்த்தான். அதன் பின்னரே சித்தம் உணர்ந்தது. நின்ற இடத்திலேயே உடல் விதிர்த்து தவித்து பின்னர் மூத்தவரே என்று கூவியபடி 2 கைகளையும் விரித்து கொண்டு ஓடி அங்கு நின்றிருந்த கருகிய மானுட உருவத்தின் காலடியில் விழுந்தான். அவன் குரலை பிற மூவரும் கேட்டனர். எவரும் பொருள் மயக்கம் கொள்ளவில்லை. முன்பே அங்கு செவி கூர்ந்திருந்த எண்ணம் ஒன்றையே அக்குரல் சென்று தொட்டது. கண்ணீருடன் அவர்கள் வெளியே ஓடி வந்தனர். பீமன் நெஞ்சில் ஓங்கி அறைந்து மூத்தவரே மூத்தவரே என்று கூவியபடி ஓடி செல்ல பின்னால் சென்ற அர்ஜுனன், மூத்தவரே நெல்லுங்கள், அவரை தொடாதீர்கள் என்றான். 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கியபடி அழுகையில் உறைந்த முகத்துடன் பீமன் அசைவிழந்தான். அவர் உடலில் தோலே இல்லை, தொட்டால் தசை உரிந்துவிடும் என்றான் அர்ஜுனன். தருமன் காட்டு தீயில் வெந்து கருகி விழுந்த பறவை போல தெரிந்தார். உடல் எங்கும் கருகிய தோல் வழன்று இழுபட்டிருக்க பல இடங்களில் வெள்ளெலும்பு வெளித்தெரிந்தது. கழுத்தில் நீல நரம்புகள் தோலோ தசையோ என்று தனித்து இழுபட்டு அசைந்தன. காது மடல்களும் கைவிரல் முனைகளும் உருகி வழிந்திருந்தன. உதடுகள் வெந்து மறைந்திருக்க பற்களற்ற வாய் கருகிய தசை குழியாக பதைத்தது. விழிகள் மட்டும் 2 செந்நிற மணிகள் என சுடர் கொண்டிருந்தன. மூத்தவரே வருக
என்றான் அர்ஜுனன். அவர்கள் நடுவே மெல்ல தத்தும் கால்களுடன் தருமன் நடந்தார். அர்ஜுனன் பீமனிடம், மூத்தவரே, அவர் அமர்வதற்கு மெல்லிய தளிர் இலைகளால் பீடம் அமைக்க வேண்டும். அவர் உண்பதற்கு நருந்தே நன்று பிற ஏதும் அளிக்கப்படலாகாது என்றான். இதோ என பீமன் திரும்பி ஓடினான். அவர் இன்னும் நம்மை அறியவில்லை. உள்ளமைந்த சித்தத்துளி ஒன்றில் அமர்ந்த குடி தெய்வம் ஒன்று இங்கு அவரை கொண்டு வந்துள்ளது என்றான் அர்ஜுனன். அவர்களால் அழைத்துச் செல்லப்பட்டு குடிலுக்குள் சென்று தளிரிலை பீடத்தில் தருமன் அமர்ந்தார். நகுலன் கொண்டு வந்து வாயுடன் பொருத்திய மலை தேனை அருந்தினார். அவர் உடல் மீதும் தேனை வழிய ஊற்றினார்கள். அவர் விழிகள் அவர்களை கடந்து எங்கோ நோக்கி கொண்டிருந்தன. தேன் உள்ளே சென்றதும் தசைகள் விடுபட்டு தளர மூச்சு சீரடைவதை காண முடிந்தது. உடல் விரைப்பிழந்து வலப்பக்கம் சரிய அவர் துயிலத் தொடங்கினார். அவர் உடலை நோக்கியபடி அவர்கள் சொல் மறந்து நின்றிருந்தனர். ஆடையில் காற்றாடுவது எரியோசை என கேட்டு அர்ஜுனன் நிமிர்ந்து நோக்கிய போது குடில் வாயிலில் நின்றிருந்த திரௌபதியின் விழிகளை சந்தித்தான். அவனை உடலால் உணர்ந்து கொண்டிருந்த பிற மூவரும் திரும்பி அவளை நோக்கினர். அவள் விழிகள் பொருள் இழந்த வெறிப்புடன் தருமனை நோக்கி கொண்டிருந்தன. அவள் அவர்களின் நோக்கை சற்று நேரம் கழித்தே உணர்ந்தாள். அசைவின்மை துளி விழுந்தது என கலைய விழி திரும்பி சென்றாள். அவள் நீள் கூந்தலின் அலையை நோக்கி நின்றனர் நால்வரும். அர்ஜுனன் நீள் மூச்சுடன் திரும்பி, மூத்தவர் இப்போது கூட்டுப்புழு போல தேன் ஒன்றே அவரை மீட்டு வளர்க்கும் அமுது என்றான். மலை முழுக்க தேன் தட்டுகள் உள்ளன. நான் வேண்டிய அளவுக்கு தேன் கொண்டு வருகிறேன் என்றான் பீமன். அர்ஜுனன், எப்போதும் அவர் அருகே ஒருவர் இருக்க வேண்டும். ஒரு சுடர் விளக்கு எரியவும் வேண்டும். அவர் இங்கு வந்தது பல்லாயிரம் கோடி நிகழ்தகவுகளில் ஒன்றால்தான். அவ்வண்ணமே மீண்டு செல்லவும் கூடும் என்றான். பீமன் மென்மரத்தை குடைந்து உருவாக்கிய நீண்ட படகு போன்ற கலத்தில் தேன் ஊற்றப்பட்டு அதற்குள் தருமன் உடல் மூழ்க படுக்க வைக்கப்பட்டார். தேனே அவருக்கு உணவாகவும் அளிக்கப்பட்டது. மார்பின் எலும்பு பஞ்சரத்தை அசைத்தபடி மெல்லிய மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது. இமைகள் சுருங்கி அதிர்ந்தன. 14 நாட்களுக்கு பின் அவரை வெளியே எடுத்த போது எலும்புகளை தசை வளர்ந்து மூடத் தொடங்கி இருந்தது. வெளியே தளிர் படுக்கையில் படுத்திருந்த அவர் மேல் ஈரம் உலராமல் தொடர்ச்சியாக தேன் விழுது ஊற்றப்பட்டது. தேனுடன் பழச்சாறும் கலந்து உணவளிக்கப்பட்டது. 48 நாட்களில் தருமன் மானுட உடல் கொண்டவராக ஆனார். அவர் உடல் மேல் நாளுக்கு 7 முறை தேன் பூசப்பட்டது. மேலும் 48 நாட்களில் அவர் உடல் மேல் தோல் முளைத்து மூடியது. பழங்களும் அன்னச்சாரும் உண்ணத் தொடங்கினார். உடலில் முடி முளைக்கலாயிற்று. கைவிரல்களில் நகங்கள் எழுந்தன. பற்கள் உதிர்ந்து கருகி இருந்த ஈறுகளில் இளமைந்தரை போல பால் பற்கள் தோன்றின. இமைகளில் முடிகள் நீண்டு எழுந்தன. மேலும் 48 நாட்களில் அவர் முழுமையாக மீண்டு எழுந்தார். கைகளை பற்றி கொண்டு எழுந்து நின்றார். சுவர் தொட்டு மெல்ல கால் வைத்து நடந்தார். வெளியே பெருகி பெய்த வெயிலை நோக்கியபடி நின்றார். இனி வெயிலே அவருக்கு உயிர் என்றான் அர்ஜுனன். கதிரவனிடமிருந்தே உடலை இயக்கும் 7 அனல்களும் எழுகின்றன என்பார்கள். வெயிலில் நிற்க தொடங்கியதும் அவர் உடல் புதுமழை பெற்ற புல்வெளி என நோக்க தளிர் கொண்டது. தோல் இளைஞர்களுக்குரிய மெருகு கொண்டது. கை நகங்கள் பொன்னென மின்னின. வெண்ணிறமான தலைமுடியும் தாடியும் பனி போல பளபளத்தன. புன்னகைக்கையில் பற்கள் பரல்மீன் நிறை நீரில் எழுவது போல மின்னி மறைந்தன. முகத்தில் என்றோ உடலுக்குள் புகுந்த மறைந்த இளம் மைந்தன் அவ்வப்போது தோன்றி மறைந்தான். எரியுண்ட அடிமரத்தில் எழும் புது தளிர் போல என்றான் நகுலன். நோக்கும் தோறும் விழி விடாய் கொள்ளும் அழகு கொண்டவராக தருமன் ஆனார். அவர் திண்ணையில் அமர்ந்திருக்கையில் அப்பால் நின்று நோக்கிய இளையோர் முகம் மலர்ந்து அங்கேயே நெடுநேரம் நின்றனர். மீண்டு வந்தவர் மூத்தவரே தானா, இல்லை ஏதேனும் கந்தர்வனா என்றான் நகுலன். இப்பேரழகு மானுடர் அடைவதல்ல. உண்மையிலேயே எனக்கு அச்சமாக இருக்கிறது. மூத்தவர் இனி நம்மவர் அல்லவா? இப்புவியிலிருந்து விலகி சென்று விடுவாரா? சகதேவன், நெருப்பு தீண்டிய அனைத்தும் நெருப்பாகின்றன என்பார்கள். அவர் அடைந்த மெய்மையின் ஒளி அது என்றான். இப்படியே இவர் சுடராகி மறைந்தால், சிறகு கொண்டு விண்ணில் எழுந்தால் வியப்பு கொள்ள மாட்டேன் என்றான் நகுலன். இளமை மறைவதில்லை என்பர் மருத்துவர். அது அன்னமய கோஷத்திலிருந்து ஆனந்தமய கோஷம் நோக்கி உள்வாங்கி செல்கிறது. ஜாக்கிரத்திலிருந்து துரியம் நோக்கி புதைகிறது. அதை மீட்டு எடுக்க முடியும். நகுலன், காலத்தை மீட்க முடியுமா என்றான். முடியும். நிகழ்காலத்திற்குள் நுண் வடிவில் உரைகிறது இறந்த காலம்
என்றான் சகதேவன். தருமன் இருந்த இடமே ஒளியடைந்தது. அவரை சூழ்ந்திருந்த அனைத்தும் அவர் அழகை பகிர்ந்து கொண்டன. அவர் அவர்களை அறியவில்லை. அவர் விழிகள் அதே கடந்த நோக்கின் ஒளியை அணையாது சூடியிருந்தன. அங்குள்ள கற்களையும் மரங்களையும் பறவைகளையும் மானுடரையும் அவர் பிரித்தறியவில்லை. ஏனென்றால் அவற்றிலிருந்து தன்னையும் அவர் தனித்துணரவில்லை. பின்னர் தருமன் பல்முளைத்து காலெழுந்து உலகை அறியும் இளமைந்தன் என தன்னுள் இருந்து மீண்டு வந்தார். நீர் கொட்டும் சிற்றருவி அருகே சென்று கைகளால் அலைந்து விளையாடினார். ஓடைக்கரையில் மண் அள்ளி வைத்து அணை கட்டி பின் அதை காலால் தட்டி மகிழ்ந்து சிரித்தார். குறுங்காட்டுக்குள் சென்று காற்றில் ஆடும் கிளைகளையும் இலை நிழல்களின் ஆடலையும் நோக்கி நின்றார். வண்ணத்து பூச்சிகளை, ஒளிச்சரடில் ஆடி பறக்கும் சிலந்தியை, சிற்றெரும்புகளை பேருவகையுடன் கண்டு கொண்டார். திண்ணிமேல் ஏறி வந்து கை கூப்பிய அணில் பிள்ளை அவரை திகைப்பும் பின் களிப்பும் கொள்ளச் செய்தது. கவை கொம்புடன் வந்த மான் அவரை அஞ்சி இல்லத்திற்குள் புகுந்து ஒளியச் செய்தது. மறுநாள் அதை அணுகி அதன் கழுத்தில் தொங்கிய மயிர்கற்றையை பிடித்து இழுத்தார். அதனுடன் ஓடி கூவிச் சிரித்தார். காட்டுக்குள் சென்று மறைந்து பின் உடலெங்கும் மண்ணும் பச்சிலை மனமுமாக திரும்பி வந்தார். எண்ணி இருக்கையில் ஒரு கணம் அவர் மூத்தவரல்ல, தந்தை பாண்டுதான் என நினைப்பெழுந்தது. மூத்தவரே என்றான் அர்ஜுனன். பீமன் திடுக்கிட்டு திரும்பி அப்பால் எம்பி இலைகள் நடுவே வலை கட்டிய சிலந்தியை தொட முயன்று கொண்டிருந்த தருமனை பார்த்த பின் முகம் மலர்ந்து, மீண்டு வந்திருக்கிறார் என்றான். ஆலமரத்தளிர் இலையாவது போல நாள்தோறும் அவர் மாறிக்கொண்டிருந்தார். மெல்ல முதிர்வு கொண்டு ஆழ்ந்த நோக்கும் அடங்கிய புன்னகையும் கொண்டவராக ஆனார். இளையோரை அடையாளம் கண்டார். மந்தா என அவர் தன்னை முதல் முறையாக அழைத்த நாளில் பீமன் விம்மலுடன் தலையை பற்றியபடி உடலை குனித்து கொண்டான். எங்கள் பெயர்கள் அவர் நாவில் எழுகையில் மீண்டும் பிறந்து வந்தோம் மூத்தவரே என்றான் நகுலன். அவரில் எங்களுடையவை என எஞ்சுபவை எவை? எங்கள் பிழைகளையும் நினைவு கூர்வாரா? மூத்தவரே, அவர் மடியில் புதிய மழலை என பிறந்து விழுந்து சொல் கற்று எழுந்து வர விழைகிறேன் என்றான் சகதேவன். நினைவிலிருந்து நினைவு என மீட்டு வளர்த்து அவர் தன்னை மீட்டு கொண்டே இருந்தார். முதல் முறையாக பாண்டு அவர் சொல்லில் எழுந்தபோது அர்ஜுனன் திகைத்தான். செண்பக மலர் உன்னை அமைதி இழக்கச் செய்கிறதா இளையோனே என்றார். ஆம் என்று அர்ஜுனன் சொன்னான். எவரிடமும் சொல்லாத அந்த அகச்செய்தியை அவர் எப்படி அறிந்தார் என எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே தந்தை உனக்கென விட்டு சென்றது அது. செண்பக மனம் அருவி போல சித்த கலத்தில் விழுவது. களம் நிறையவே இயலாது. அவர் அங்கு வந்த முதல் நாளுக்கு பின் திரௌபதி அவரை வந்து நோக்கவில்லை. அவரை இயல்பான அசைவுகளுடனும் பழக்கமான வழிகளுடனும் கடந்து சென்றாள். அவர் அடைந்து கொண்டிருந்த மாற்றங்கள் எதையும் அவள் அறிந்ததாகவே தெரியவில்லை. அவர் அவளை அடையாளம் கண்டு தேவி என்று அழைத்த முதல் நாளில் மட்டும் விழிகள் சற்றே சுருங்க நின்று நோக்கினாள். நீ உன்னை எரிப்பனவற்றால் ஒளி கொண்டிருக்கிறாய் என்றார் தருமன். இளமைந்தருக்குரிய புன்னகையுடன் எழுந்து அவள் அருகே வந்து, எரிகையிலேயே நீ உன்னை உணர்கிறாய் போலும் என்றார். அவர் தன்னை முற்றிலும் நினைவு கூர்ந்து விட்டாரா என்று குழம்பியவள் போல் பார்த்தாள். குழவியரை தந்தையர் முதல் எண்ணமென கருக்கொள்ளும் தருணம் தெய்வங்கள் வகுப்பது. அத்தருணமே அவர்களை பருவுடன் திரட்டுகிறது என்று அவர் சொன்னதும் அவள் ஒரு கணம் சினம் கொண்டாள். பின்னர் மெல்ல அடங்கி தலை சொடுக்கி குழல் கற்றையை பின்னால் தள்ளிவிட்டு இதழ் நீள வெற்று புன்னகை புரிந்து அவரை கடந்து சென்றாள். அதன் பின் அவள் தன்னை மேலும் இறுக்கி கொண்டாள். அவர் முன் மறுநாள் வந்தபோது அதுவரை இல்லாதிருந்த இயல்புத்தன்மை அவளில் இருந்தது. அவருக்குரிய பணிகள் அனைத்தையும் செய்தாள். அவர் பேசிய போது எளிய உகந்த சொற்களால் மறுமொழி உரைத்தாள். புன்னகைத்தாள். கனிவும் கொண்டாள். எவ்வகையிலும் அவரை விலக்கவில்லை. அவர் அவளை அணுக ஒரு சிறு தடையையேனும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவ்வியல்புத்தன்மையாலேயே முழுமையாக தன்னை அரணிட்டு பூட்டிக் கொண்டிருந்தாள். முதல் நாள் அவளுடைய இயல்பு நிலையை அவள் மீண்டு வருவதன் குறி என கொண்ட பாண்டவர்கள் மறுநாளே அது முற்றிலும் பழுதில்லா கோட்டை என்று உணர்ந்து கொண்டனர். அவரும் அதை அறிந்திருந்தார் என அவர்கள் உணர்ந்தனர். அவர் அறிய முடியாத ஏதாவது இருக்கவியலுமா என்றே ஐயுற்றனர். ஆனால் அவர் பிறர் நடத்தையால் உளம் தொடப்படாத நிலையை அடைந்து விட்டிருந்தார். அவர்களை அன்று சந்தித்தவர் போல ஒவ்வொரு நாளும் பழகினார். நீரோடை போல் இருக்கிறார் மூத்தவர். பாறைகளையும் முட்புதர்களையும் சருவிகளையும் தழுவி இயல்பாக ஒழுகிச் செல்கிறார் என்றான் நகுலன். காலையில் எரியோம்பும் பொருட்டு எழுந்த சங்கதேவன்
படுக்கையில் தருமன் இல்லை என்பதைக் கண்டு திகைத்தான். வெளியே சென்று முற்றத்திலும் அப்பால் நிழல் உருவாக தெரிந்த குறுங்காட்டிலும் அவரை தேடினான். பதற்றத்துடன் கொல்லைக்கு சென்று பார்த்துவிட்டு திரும்பி வந்து கீழே படுத்திருந்த பீமனின் கால்களை தொட்டு மூத்தவரே என்று அழைத்தான். அவன் தொடுகையை உணர்ந்து எழுந்த பீமன் சொல் என்றான். மூத்தவரை காணவில்லை, எல்லா பக்கங்களிலும் பார்த்துவிட்டேன் என்றான். பீமன் பாய்ந்தெழுந்து இடையில் கை வைத்து ஒரு கணம் நின்று செவி கூர்ந்தான். கிழக்காக அங்கே பறவை ஒலிகள் கேட்கின்றன என்ற பின்னர் வெளியே பாய்ந்து காட்டுக்குள் ஓடினான். மூத்தவரே, நாங்களும் வருகிறோம் என்று நகுலன் கூவியபடி ஓட அர்ஜுனன் அவரை பின்தொடர நான் அறிவேன் என்றான். அவர்கள் குடிலை விட்டு வெளியே வந்தபோது சிறு குடிலுக்குள் இருந்து திரௌபதி எழுந்து வந்து வாயிலில் கோட்டுருவாக நின்றிருப்பதை கண்டனர். இருளில் அவள் கண்ணொளி மட்டும் தெரிந்தது. அர்ஜுனன் காட்டுக்குள் ஓட நகுலனும் சகதேவனும் பின்தொடர்ந்தனர். பீமன் சென்ற வழியை ஓசையினூடாகவே அறிந்து புதர்களை விலக்கியும் பாறைகள் மேல் ஏறி தாவியும் அர்ஜுனன் சென்றான். பீமன் பெரும்பாலும் மரக்கிளைகள் வழியாகவே சென்றிருந்தான். பார்த்துவிட்டார் என்றான் அர்ஜுனன். அவர்களும் அதை எப்படியோ உணர்ந்தார்கள். மூச்சு வாங்க நடக்க தொடங்கினர். அவர்கள் இருளில் எழுந்து நின்றிருந்த பெரிய உருளைப்பாறை ஒன்றின் மேல் தருமன் நின்றிருப்பதை கண்டனர். அதன் பின் அருகே இன்னொரு பாறை மேல் நின்ற முள்மரத்தில் மறைந்தவனாக பீமன் நின்றதை கண்டனர். ஓசையின்றி அணுகி அவர்கள் பீமனுடன் இணைந்து கொண்டார்கள். என்ன செய்கிறார் என்று அர்ஜுனன் கேட்டான். அங்கேயே அசைவில்லாது நின்றிருக்கிறார் என்றான் பீமன் மூச்சொலியில். அவர்கள் அவரை நோக்கியபடி நின்றிருக்க விழியொளி தெளிந்தபடியே வந்தது. மலர்களும் இலைகளும் இருள் வடிவுக்குள் இருந்து வண்ண வடிவை வெளியே எடுத்தன. இலை பரப்புகளில் ஒளி நீர்மையென மெளிர்வு கொண்டது. வான் சரிவில் முகில் முகடுகளில் வெள்ளி விளிம்பு கோடு எழுந்தது. தொடுவான் வரியில் வாழ் முனைக்கூர் மின்னியது. ஒளியே என்று ஒரு கரிச்சான் கூவியது. மிக தொலைவில் பிரிதொன்று மேலொலித்தது. காட்டுக்குள் பறவைகள் துயிலெழத் தொடங்கின. நாளே நாளே நாகனவாய் ஒலிக்கத் தொடங்கியது. காவாய் காவாய் என காகத்தின் ஓசைகள் எழுந்தன. இலை நுனிகளில் நீர் சொட்டு போல ஒளி முட்டு நின்றிருக்க காடு வண்ணப்பெருக்கென எழுந்தது. முகில்கள் ஏறி முகம் கொண்டன. பறவை பெருங்குளம் ஆர்க்க கிழக்கு விளிம்பில் கதிர் விளிம்பு தோன்றியது. நீண்ட கைகள் பரவி வானை தழுவின. தருமன் உடல் ஒளி கொண்டபடியே வருவதை அவர்கள் கண்டார்கள். காலை சூரியனின் கதிரொளிப்பு அது என முதலில் எண்ணினர். பின்னர் அவர் உடலில் இருந்து பிற எதிலும் இல்லாத ஒளி எழுவதை உணர்ந்தனர். அவர்கள் விழி கூர்ந்து நிற்க தருமன் மேலும் மேலும் ஒளிர்ந்து கொண்டே இருந்தார். அவர் உடலுக்குள் இருந்து அவ்வொளி எழுந்தது போல தோன்றியது. அவர் உடல் மயிரிழைகள் ஒளியால் ஆனவை போல் தெரிந்தன. குழலும் தாடியும் தழல் போல் இருந்தன. அவர் அசையா சுடராக அங்கே நின்றார். எரிந்து விடுவார் என அஞ்சுகிறேன் மூத்தவரே என்றான் நகுலன். தன்னொளி அது என்று அர்ஜுனன் சொன்னான். பின்னர் தன்னிலை கலைந்து மீண்டு மேலெழுந்து நின்ற மேலெழுந்து நின்ற கதிர்வட்டத்தை நோக்கிய பின் தருமன் திரும்பி நடந்தார். பாறை சரிவில் இறங்கிய போது அவர்களை பார்த்தார். அவர்கள் அருகே சென்று அவர் கால்களை தொட்டு வணங்கினர். அவர் புன்னகைத்து, அஞ்ச வேண்டியதில்லை, நான் உங்களை விட்டு எங்கும் செல்வதாக இல்லை. அவ்வாறு நாங்கள் எண்ணவில்லை என்று அர்ஜுனன் சொன்னாலும் அவர்களில் அது உருவாக்கிய ஆறுதலை முகங்கள் காட்டின. இங்கு வந்து நெடுநாள் ஆகிறது, இன்றே கிளம்புவோம் என்றார் தருமன். ஆம், அதையே நானும் எண்ணினேன் என்றான் அர்ஜுனன். அவர்கள் நடந்து செல்லும் போது எதிர்பாராதபடி பீமன் நின்று, மூத்தவரே, தாங்கள் கந்தமாதன மலையுச்சியில் கண்டதென்ன? அர்ஜுனன் திடுக்கிட்டு, மூத்தவரே, இதென்ன கேள்வி என்றான். நான் அதை அறியாமல் அமைதியாக இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் என்னை கொள்கிறது அது என்றான் பீமன். அவர் கடந்து சென்று அறிந்ததை நீங்கள் இங்கிருந்து அறியலாகுமா என்றான் அர்ஜுனன் எரிச்சலுடன். அவர் எங்கிருந்து எதை வேண்டுமென்றாலும் அறிக. என் தமையனிடமிருந்து நான் அறிய முடியாதவை ஏதுமில்லை என்றான் பீமன். ஏனென்றால் இப்புவியில் பிரிதொருவரை நான் ஆசிரியனாக ஏற்றதில்லை. நகுலன், மூத்தவரே, வீண் சொல் வேண்டாம், வருக என்றான். பீமன், அதை அறியாமல் இங்கிருந்து ஒரு கால் எடுத்து வைக்க மாட்டேன். அர்ஜுனன் மேலும் ஏதோ சொல்ல முயல தருமன் கை நீட்டி தடுத்து, மந்தன் சொன்னது உண்மை, அவனுக்கு என்னால் சொல்ல முடியும் என்றார். அர்ஜுனன் தலை வணங்கி விலகிச் சென்றான்.
அவனை நகுலனும் சகதேவனும் தொடர்ந்தனர். பீமன் உரக்க, சொல்லுங்கள் மூத்தவரே, நீங்கள் கண்டது என்ன, உணர்ந்தது என்ன என்றான். நான் அனலை கண்டேன் என்றார் தர்மன். இப்புவியை ஆட்டுவிக்கும் பேரனலை முடிவிலா வடிவுகளில் கண்டேன். முடிவில் ஒற்றை ஒரு வடிவமாக நேரில் நோக்கினேன். பீமன் நோக்கியபடி நின்றான். மந்தா, அவனை புராணங்கள் ஜடரன் என்றழைக்கின்றன. பசி வடிவன். பீமன் மெல்ல மூச்சு விட்டான். அவன் உடற்தசைகள் தளர்ந்தன. அன்று நான் கொண்ட மெய்மை இன்றுதான் எனக்கு செயல் வடிவாக துலங்கியது. கருக்கிரட்டு காலையில் அரை விழுப்பில் என்னிடம் முன்பு தௌமியர் சொன்ன ஒரு மந்திரத்தை நினைவு கூர்ந்தேன். சூர்யாஷ்டோத்திர சதநாமம். எழுந்து வந்து நோக்கி நின்றேன். இங்கிருக்கும் கோடி அனல்களுக்கு அங்கு எரியும் அவ்வொரு அனலே நிகராகும் என்று அறிந்தேன். இங்கு நின்று அவனிடம் கோரினேன், நான் அமுதாக வேண்டும் என்று. என் கைவிரல்கள் ஒவ்வொன்றும் பசுவின் முளைக்காம்புகள் போல் ஆவதை உணர்ந்தேன். என்னிலிருந்து பெருகி காட்டை நிறைத்த பெருக்கை கண்டு நின்றேன். பின்பு மீண்டு வந்தேன். இரு கைகளையும் விரித்து தருமன் சொன்னார், இன்று இது அன்னம் குறையா கலம். சொல்வளர் காடு இத்துடன் முழுமை பெற்றது. நன்றி.